ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து குக்கிங் வீடியோஸ் கிடையாதுங்க. பட் அதை விட ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. அந்தளவுக்கு மோட்டிவேஷ்னலான வீடியோவாக இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் எல்லாருமே இந்த இயரோட எண்டுக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் 10 டேஸ் தான் இருக்குது. 2024 வந்து ஓவர் ஆக போகுது. இந்த வருஷத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஒரு சில மெம்பர்ஸ்க்கு இந்த இயர் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்பவே பேடாகவும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே கடந்து தான் இந்த இயரை நம்ம பாஸ் பண்ணி வந்திருக்கிறோம். ஸோ இனி வரக்கூடிய 2025 வந்து எல்லாரோட சக்ஸஸ்லேயும் நல்ல ஒரு அமைதியையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஒவ்வொருத்தருமே ரெசல்யூஷன் எடுப்போம். இந்த நியூ இயர்லேருந்து நான் இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரெசல்யூஷன் என்னென்ன எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே அவங்களோட லைஃப் வந்து ரொம்பவே பிரைட்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும்னு தான் ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நாம் வாழக்கூடிய இந்த பிஸி லைஃப்பில் வந்து நம்ம ஹெல்த்தை பற்றி யாருமே கன்சிடர் பண்ணுறதே கிடையாதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெசல்யூஷனாக வந்து நம்ம வந்து ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து திங்க் பண்ணுங்கள். சுவர் இருந்தால் தாங்க நம்மளால் சித்திரம் வரைய முடியும். ஸோ நாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கிறத லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்மளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். எப்போவுமே ஹெல்த்தியான ஃபுட்ஸை மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. மேக்ஸிமமாக அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹோட்டல் ஃபுட்ஸை, அதாவது அவுட் சைட் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டீ சாப்பிட்றீங்க ஈவினிங் அப்படின்னா பிஸ்கட் சாப்பிட்ற ஹேபிட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக ஏதாவது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. நாம் பெரிய ரெசல்யூஷன்லாம் எடுக்க தேவையில்லைங்க. இது போல் சின்ன சேஞ்சஸ் நம்ம லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ்லேருந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் எடுத்து வச்சாலே நம்மளோட லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெல்த்துக்கான ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்கிறோம். ஸோ இனிமேல் ஹெல்த்தியான ஃபுட்ஸை மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரெசல்யூஷனாக இருக்கட்டும். சில ஜங்க் ஃபுட்ஸ்க்கு நம்ம வந்து ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டு அதை வந்து ரெகுலராக சாப்பிட்ற ஹேபிட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போலேருந்தே அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 10 டேஸ் இருக்குது. ஸோ இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான 2025 நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமமாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். டிப் போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஆப் பற்றி பார்த்துடலாம். அதாவது பை மோட் அப்படின்ற ஷாப்பிங் ஆப்பு. இந்த ஆப் தான் வந்து நம்மளுக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து நிறைய க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா க்ராசரிஸ் ஐட்டம்ஸ்க்கு ரொம்பவே பெர்ஃபெக்டான ஆப்புன்னு சொல்லலாம். மற்ற ஷாப்பிங் ஆப்பை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். இந்த ஷாப்பிங் ஆப் பற்றி உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஆப்பில் உள்ள ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது. அதாவது ஒரு 6 o'clock 5 to 6 நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளோட வேலைகளையும் சீக்கிரமாக முடிக்க முடியும். அதே சமயம் அன்றைக்கி வந்து ரொம்பவே ரஷ்ஷாக இல்லாமல் நமக்கு ரொம்ப காமாக அந்த டே ஸ்டார்ட் ஆகும். டே நல்லபடியாக ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அன்றைக்கி டே ஃபுல்லுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும். இந்த பிஸி வேர்ல்டில் ஒர்க்கு ஃபேமிலின்னு சொல்லிட்டு லைஃப் இப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டைமில் நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் அல்லது 1 வீக்குக்கு ஒன்ஸ் ஆகுது அவங்க கூட கால் பண்ணி வீடியோ சாட் அல்லது குரூப் சாட் பண்ணுங்கள். அது வந்து ரொம்பவே மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் பேசும்போது அவ்வளோ ரிலாக்ஸ் ஆவீங்க. இதையுமே ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த ஹோம் மேக்கர்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ளவங்க, நம்ம ஹஸ்பண்ட்க்கு, நம்ம குழந்தைங்களுக்கு, மாமியார் மாமனாருக்கு, வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து செய்வோம். பட் நமக்கு என்ன டிஷ் வந்து ரொம்ப பிடிக்குன்றதே மறந்து போயிருக்கும். மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய உமன்ஸோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை நல்லா அனலைஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸாவது அதை செஞ்சு சாப்பிடுங்க. இதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்கும். நமக்கு பிடிச்ச ஃபுட்டை நம்ம செஞ்சு சாப்பிடும் போது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இதையுமே ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லிட்டு வர டிப்ஸ்லாம் பார்த்தோன்னா எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். பட் இதெல்லாம் ஒரு டிப்ஸாக நீங்கள் பார்ப்பீங்க. பட் இதெல்லாம் யாராவது ஃபாலோ பண்ணியிருக்கோமா அப்படின்னு நினச்சா கிடையவே கிடையாது. ஸோ இந்த நியூ இயர்லேருந்தாவது இதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு டேலண்ட்ஸ் இருக்குங்க. அதாவது உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து அதை வந்து இம்போஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத ஒரு க்ரியேட்டிவ் மைண்டை வந்து நீங்கள் ஏதாவது கிராஃப்ட் செய்கிறது, அது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் மட்டும்தான் ப்ராஜெக்ட் செய்வோம், க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது செய்வோம் அப்படின்னு கிடையாது. ஹோம் மேக்கர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைமில் ஏதாவது கிராஃப்ட் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் வந்து அதில் நிறைய எக்ஸ்போஸ் ஆகும். ரொம்பவே மைண்டு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க.
நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்களும் கற்றுக்குவாங்க. ஸோ இவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்பிங் மைண்டோடு இருங்க. எப்போவுமே ஹெல்பிங் மைண்ட் அப்படின்ற ஒரு குவாலிட்டி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் தான் பெஸ்ட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஹெல்பிங் மைண்டோடு இருங்க. ஒரு சின்ன சஜஷன் சொல்லிக்கிறேன். அதாவது இப்போ உங்களுக்கு ஏதாவது பர்த்டே செலிப்ரேஷன், ஆனிவர்சரி செலிப்ரேஷன்லாம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அன்றைக்கி நீங்கள் வந்து யாருக்காவது ஃபுட் ப்ரொவைட் பண்ணுங்கள். அது வந்து ரொம்பவே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்ம வந்து சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நம்ம ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் இதையுமே. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய மஸ்ட்டான ஒன்று, நம்ம சாப்பிட்றப்போ எப்போவுமே மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம சாப்பிட்றப்போ வந்து அந்த சாப்பாடை ரொம்ப ருசித்து அந்த சாப்பாடு செஞ்சவங்களுக்கும் ஒரு தேங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிடுங்க. அந்த சாப்பாடோட வேல்யூ வந்து உங்களுக்கு அப்போ தான் தெரியும். நாம் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சேவிங்ஸ் அப்படின்றது நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக வேணும். நீங்கள் எவ்வளோ லோ அமௌண்ட்டாக ஏர்ன் பண்ணால் கூட பரவாயில்ல, சேவிங்ஸுன்றது உங்கள் லைஃப்பில் வேணும். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுமே கொஞ்சம் அமௌண்ட்டாவது நீங்கள் ஏர்ன் பண்ணுற சேலரியிலேருந்து சேவ் பண்ணிட்டே வாங்க. சேவிங்ஸ் பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. சேவிங்ஸ் வந்து இல்லாமல் நம்மளால் லைஃப்பை ரன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ சேலரி வந்தவொடனே உடனே சேவிங்ஸை ட்ரை பண்ணுங்கள். இந்த உலகத்தில் எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு யாருமே கிடையாதுங்க. ஸோ தெரியாத விஷயங்களை கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. லேர்ன் பண்ணுறதுக்கு வயசே கிடையாது. ஸோ என்ன ஏஜ் ஆனாலும் நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டைமில் புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். புக்ஸ் ரீட் பண்ண டைம் இல்லைனா கூட ஆன்லைனில் நிறைய புக்ஸ் ரீடிங் ஆப் இருக்குது. ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தும். நிறைய புக்ஸ்கள் இருக்குது. ஸோ நல்ல புக்ஸை ரிவ்யூஸ் பார்த்து நீங்கள் வந்து புக்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம மொபைலில் வீடியோஸ் பார்க்குறத விட இது போல் புக்ஸ் ரீட் பண்ணும்போது நம்மளோட இமேஜினேஷன் பவர் வந்து நல்லாவே டெவலப் ஆகும். நாம் புக்ஸ் ரீட் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம குழந்தைங்களும் இதை கற்றுக்குவாங்க. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கம்மிங் நியூ இயரை ரொம்பவே எக்ஸைட்டடாகவும் ஹாப்பியாகவும் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.